மட்டன் போட்டு சாம்பார். அதே மட்டன்லேயே அதாவது பரங்கிக்காய், அதே பரங்கிக்காயிலே வந்து தேங்காய் போட்டு ஒரு கறி வந்து பண்ண போகிறோம். வேக வச்சுட்டு அரைச்சி விட்ட சாம்பார் தான் வந்து பண்ண போகிறோம். அது தேவையான தேங்காய் திருவி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் மோர் வச்சுருக்கேன். பார்த்துட்டு நினைக்கிறேன். சாம்பாருக்கு இதுக்குமா கறி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சமையல் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பாருக்கு ஒரு பக்கம் வதக்கிக்க போகிறோம். ஒரு பக்கம் வந்து காயை வேக வச்சுக்க போகிறோம். காய்க்கு வேக வச்சுருக்கேன். ஒரு சைடு வந்து சாம்பாருக்கு வேக வச்சுருக்கேன். அதே பரங்கிக்காவே ரெண்டு ஒரு பக்கம். இந்த பக்கம் வந்து சாம்பாருக்கு வந்து வறுத்துக்க போகிறோம். சாம்பாருக்கு என்னெல்லாம் வறுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தனியா போட்டுக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். வெந்தயம் ஒரு சிட்டிக்கை. ஜாஸ்தி வந்து நான் போட மாட்டேன். கடைசியில் தாளிக்கும் போது வெந்தயம் போடுவேன். இப்போவே நிறைய போட்டால் குழம்பு வந்து ரொம்ப கொளுத்துன மாதிரி ஆகிடும். நான் இதெல்லாம் கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து அரைக்காதுக்கே, அதாவது சில நேரம் வந்து வதக்க மாட்டேன். கடலைப்பருப்புலாம் போட மாட்டேன். சில நேரம் வந்து போடுவேன். ஏன்னு பார்த்துக்கிட்டேன்னா ரொம்ப கொழுத்துன்னு விடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சிட்டிக்கு வந்து வெந்தயம் வந்து போட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப கொழுத்துன்னு விடும் சாம்பார். அதுக்காக இப்போ அதுக்கு வந்து மிளகா வத்தல் வந்து நல்லா ஒரு 7 மிளகா வத்தல் வந்து எடுத்துகிட்ருக்கேன். வெங்காயம் எடுத்துக்கலாம். இதிலே வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். இது நல்லா வாசனை வர்றதுக்கு கருக்காதுக்கு செவக்க வறுத்துக்கலாம். இந்த வறுத்துட்டு இதிலே வந்து தேங்காயும் வந்து நான் போட்டு விடுறேன். கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து பொரியல் எடுத்துருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காவும் பச்சை மிளகா சதைச்ச மாதிரி சதைச்சிட்டு போட போகிறோம் கறிக்கு. அதுக்காக கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன். சாம்பார் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா வதக்கிட்டும் போடலாம், வதக்காமே போடலாம். வதக்கிட்டு போடும்போது கொஞ்சம் நைட்டு வர இல்லை அடுத்த நாளைக்கு கூட வறுத்து வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இட்டு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்காய் நல்லா வதக்கிட்டு போடும்போது இப்போ இதையும் அரைச்சிட்டு கறிக்கும் வந்து தேங்காய் பச்சை மிளகா சரிச்சிட்டு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து அந்த பக்கம் கறிக்கும் வெந்தாச்சு, இந்த பக்கம் காய் வந்து வெந்தாச்சு. இது சாம்பாருக்கும் இப்போ வந்து புளி வந்து கரைச்சி விட்டுறேன். புளியை கரைச்சி விட்டு சாம்பார் பொடியெல்லாம் போட்டு கொதிக்க வச்சுருவோம். படத்தை போட்டு கொதிச்சு வைக்கட்டும். புளி நல்லா புளி தண்ணியோட கூட சாம்பார் பொடி எல்லாம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ இது சாம்பார் தேவையான பொடி போட்டு விடுவோம். பெருங்காயம் போட்டிருக்கேன். அடுத்தது மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். அரைச்சி விட்டாலும் சாம்பார் பொடி போடும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 ஸ்பூனுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒன்று கலரி விட்டுறது நல்லா வந்து கொதிக்கட்டும். பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு ஜெல் விட்டு அரைச்சி விடணும். இந்த பக்கம் கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்து நல்லா வெங்காச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் கறிக்கு வந்து தாளிச்சுப்போம். இப்போ வந்து பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்குள்ள கடுகு வந்து போட்டுக்கலாம். பருப்பு வந்து போட்டுக்கிறேன். கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் பக்கம் வந்து போட்டிருக்கேன். பருப்பு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து காயை வந்து போட்டுப்போம். இந்த அரைச்ச பரங்கிக்காவை போட்டுக்கலாம். அதை வேக வச்சு பரங்கிக்காவை போட்டுக்கலாம். வேக வச்ச பரங்கிக்காவை போட்டிருக்கேன். மேலாக கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு வந்து இன்னும் போட்டுக்கல. மஞ்சள் பொடி வந்து தேவையில்லை. ஏன்னா பரங்கிக்காய் கொஞ்சம் மஞ்சளாக தான் இருக்கு. அதனால் வந்து மஞ்சள் பொடி தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வத்தனதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சதைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து போட்டுக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை முடி, ஒரு 1/4 முடி தேங்காயும் ஒரு 2 பச்சை மிளகாவும் போட்டு சதைச்சி மாதிரி சதைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். இதை வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். இது கொஞ்சம் தண்ணி எடுத்து தண்ணி நல்லா வதக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கு தண்ணி பூரா வந்து வத்தியாச்சு. இந்த பதத்துக்கு தான் வந்து வேகணும்.
இந்த பக்கத்தை கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப பழைய வச்சுன்னு வச்சுக்கோங்க, தேங்காய் முட்டையாக இருக்கும், ரொம்ப கூடு மாதிரி ஆகிடும். இந்த பட்சத்திங்கன்னா பொரியல் வந்து சூப்பராக இருக்கும். இந்த தேங்காய் வந்து போட்டு இறக்கிடும். இறக்கியாச்சு. அவ்வளோதான் என்னோட மட்டன், அதாவது பரங்கிக்காய் பொரியல் ரெடி. ஆஃப் பண்ணிடுவேன். இந்த பக்கம் சாம்பாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் இருக்கு இல்லையா, அந்த பருப்பு ஜலம் வந்து விட்டுருக்கேன். அது பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. அந்த பருப்பை வந்து விட்டுக்கிறேன். இந்த பருப்பை அந்த வேக வச்சு அந்த பாத்திரத்துலேயே தண்ணியை விட்டுட்டு வைப்போம். நம்ம பருப்பை வந்து நல்லா விட்டாச்சு. இது வந்து கலரி விட்டுக்கிறேன். என்னென்னா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா வந்து சேர்த்துப்போம். இப்போ நம்ம சாம்பார் நல்லா வந்து கொதிச்சுட்டு இருக்கு. பருப்பு இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச விழுதை வந்து விட்டுடுவோம். அதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் ஜலம் விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒன்று கலரி விட்டுருவோம். நல்லா அது வந்து கொதிக்கட்டும். இந்த பக்கம் வந்து எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் கடுகு தாளிக்கிறதுக்கு. இந்த பக்கம் இந்த மாதிரி சாம்பார் வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வெந்தயம் இதெல்லாமே வந்து நிறையவே வந்து போடக்கூடாது. நிறைய போட்டீங்கன்னா இந்த மாதிரி பதன்னு ஆகிடும். மறைச்சி வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் சாம்பார். அதனால தான் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு வெறும் தனியா, வத்த மிளகா, பெருங்காயம் இது மட்டும்தான் வந்து தாளித்து அது மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எல்லோரும் போடுறாலே நம்மளும் வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் கடலைப்பருப்பும் வெந்தயமும் வந்து போட்டு அரைச்சா இந்த மாதிரி வந்து நமக்கு குழன்னு இருக்கும். மாதிரி நுரைச்சி வந்து குழன்னு ஒரு சாம்பார் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி கூழ் மாதிரி குழன்னு ஆகிடும் சாம்பார் கெட்டியாக. இன்றைக்கி நான் வந்து அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். நான் எப்பவுமே ஒரு தனியாக இதெல்லாம் மட்டும்தான் போட்டு அரைச்சி வைப்பேன். இன்றைக்கி இந்த மாதிரி வந்து வீடியோவில் வந்து செஞ்சால் எப்படி சாம்பார் எதனால் இப்படி ஆகுது, எதனால நான் அது மாதிரி வைக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இதெல்லாம் விட்டு அரைச்சி காமிச்சேன். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், நுரைச்சி வந்து கூழ் மாதிரி ஆகிடும். அப்படியே சாம்பார் ரொம்ப கெட்டியாகிடும், கொழுத்துடும். அதாவது இன்றைக்கி கொஞ்சமாக தான் வந்து நான் வந்து போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு பாருங்கள் நுரைச்சி வந்துடுது. இப்போ நல்லா கொஞ்சத்துக்கு அந்த பக்கம் எண்ணெயை வந்து காமிச்சிருக்கு. கடைசியாக தாளிக்கும் போது தான் நான் வந்து எப்பவுமே வெந்தயம் வந்து போடுவேன். அந்த மாதிரி பண்ணி பண்ணி ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். வெந்தயம் வந்து போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். கடுகு நல்லா வந்து வெடிச்சு வச்சுருவேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அடுத்தது கொத்தமல்லி வந்து போட்டுக்கிறேன். அதனோட கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே வந்து போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கிறேன். மேலே அப்படியே நுரைச்சி வரும்போது அப்படியே கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். நல்லா கலக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு அவ்வளோதான் நம்மளோட இன்றைக்கி சமையல் வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் ஈஸியான ஒரு சமையல் தான். மட்டன் போட்டு சாம்பார், பரங்கிக்காய் சாம்பார், அதே பரங்கிக்காயே வந்து பொரியல் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணதில்லை அப்படின்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டே வாங்க. டெய்லி வந்து வரும். எப்படி இருக்குது லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ வேறு ரெசிபி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.